ஆஹ் வணக்கம் மக்களே. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி இலுமினாட்டிஸ் இருக்காங்க. இலுமினாட்டிஸ் எல்லாம் ஏலியன்ஸு, ஏலியன் பிளட் லைன் வந்து தமிழ்நாட்டில் இல்லை உலகம் பூரா பரவி இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி அவங்களோட பிளட் டைப்பும் நம்மளோட பிளட் டைப்பும் வேறு, அவங்களோட இதே நடுவில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை தவிர மீதி எல்லாம் கரெக்டு. அவங்களோட பிளட் டைப் வேறு, பார்க்க அவனுங்க நம்மளை மாதிரி தான் இருப்பானுங்க, வெள்ளையாக கருப்பாக எல்லா இதுலேயுமே கலந்து வச்சுருக்கானுங்க அவனுங்க. ஆனால் கே, அதுவும் இல்லாமல் அவனுங்க இலுமினாட்டி. அதுக்காக எல்லாருமே இலுமினாட்டி அப்படின்னா கிடையாது. அதை தான் நீங்கள் செக் அடிக்கணும். கேயில் கூட நல்லவங்க இருக்கலாம். அதே மாதிரி டாக்டர்ஸ்லேயும் லேடி டாக்டர்ஸ்லாம் நல்லவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வக்கீல் லேடியிலையுமே இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் செக் அடிக்கணும். அதே மாதிரி கே தான் அதிகம். கே வந்து எல்லாமே இலுமினாட்டி மேக்ஸு. சில பேர் தான் கேயில் வந்து நல்லவங்க. அது ஆக்டராக இருக்கலாம், பொலிட்டிஷியனாக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம். டாக்டரில் கூட சில கே நல்லவங்க இருக்கலாம் மேபி, ஆனால் விரல் விட்டு எண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போலீஸு, வக்கீல், ஏன் இந்த இஸ்ரோ, இதில் எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க. மொத்தமாக அவனுங்க தான் இருக்கானுங்க. அவனுங்க ஆளுங்களை தான் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணானுங்க. அவனுங்க ஆளுங்களெல்லாம் எடுத்து போட்டு கிட்டத்தட்ட இந்தியாவை அடிமையாகிட்டானோ. அடிமையெல்லாம் இல்லை, எப்போ ஆகிட்டானுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னும் நம்ம அடிமையாக தான் இருக்கோம். இன்னும் எதுவும் மாறலை. நான் மாற்றணும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. என்ன எவ்வளவோ பிரச்சனைகள், வாழ்க்கையே பிரச்சனை தான். லாஸ்ட்டு 10 வருஷமாக நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்றே நினைப்பீங்க, ஏதோ குடி போதையில் வளர்றான், ஏதோ சூனியறான், இன்னும் கண்ட்ரோல்லே இல்லை. என் மூளையை கட்டிட்டு நான் திங்க் பண்ணுற மாதிரிலாம் வைக்கிறானுங்க, மண்டைக்குள்ளே பேசுகிறானுங்க, படம் ஓட்டி காட்டுறானுங்க. நான் வந்து என் நிலைமையிலே இல்லை. நான் ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்று பேச வைக்கிறானுங்க. இந்த மாதிரி சூன்யத்தில் எவ்வளவோ இருக்குது. அது ரொம்ப ஒரு பெரிய கடல். கிட்டத்தட்ட எனக்கு 7 வருஷமாக புதுசாக இதெல்லாம் வச்சு காட்டினானுங்க. கதை எழுதுறது என்னமோ கடவுள் எல்லாம் தான் சேர்ந்து எழுதுறானுங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2016 15 எண்டில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு சாக வேண்டியது 2 தடவை. ஒரு தடவை கஞ்சாவும் ஆல்கஹால் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி நான் அதனால் சாக போகிறேன்னு நினச்சேன். இதயத்தெல்லாம் நிறுத்த முடியும் சூனியத்தில். அதை வச்சு என்னை கொல்ல பார்த்தானுங்க. எனக்கு ஜீசஸ் வந்து உயிர் கொடுத்த மாதிரி ஒரு கனவு வந்து நான் எந்திரிச்சேன் அடுத்த நாள் காலையில். நான் வந்து செத்துட்டேன்னு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவுட்டுன்னு நினச்சேன். என் இதயம் ஃபெயில் ஆகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட அவ்வளோதான் அவுட்டுன்னு நினச்சிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஆனால் திடீர்னு ஏதோ வந்து ஒரு சக்தி எனக்கு வந்து கொடுத்து நான் இன்னும் உயிரோடு வந்தேன். இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே வந்து ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, சூப்பர் நேச்சுரல் திங்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதாவது என்னை சுற்றி நான் வந்து ஒன்று, எப்படி சொல்கிறது, நிறையா நடக்குது என்னை சுற்றி. எல்லாமே சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் தான். இதெல்லாம் சொன்னால் முட்டா பையன், முட்டா புண்டன்னே சொல்லணும். ஏன் பைத்தியார பயப்புல இருக்கவன் ஏதோ உளர்றான் நிம்மானுங்க. ஆனால் அதுதான் உண்மை. அதுக்கு தான் வச்சு காட்டுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கட்டி என்னை பயமுறுத்த முடியும். ஒரு மாதிரி என்னை வந்து ரொம்ப என் உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி ஆக்க முடியும். எனக்கு வந்து தூக்கமே வராமல் பண்ண முடியும். அப்புறம் எப்போ பார்த்தாலும் தூக்கம் வர வைக்கிற மாதிரியே பண்ண முடியும். ஏகப்பட்டது இருக்குது. என் உடம்பு என் கண்ட்ரோலில் கிடையாது, எதுவுமே என் கண்ட்ரோலில் கிடையாது. சில நேரம்லாம் எனக்கு வந்து எந்திரிக்காது மூடு வந்தாலும், சில நேரம் எந்திரிக்கும், சில நேரம் வந்துடும் உடனே, சில நேரம் வராது. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் என் உடம்புலேயே இருக்குது. அப்புறம் என்னை வந்து குண்டாக்கிக்கிட்டே இருந்தானுங்க. எவ்வளோ தான் தின்னாலும். தைராய்டுன்ட்டானோ, தைராய்டு வர வச்சு இதனால் குண்டாயிட்டான் அப்படின்னானோ. அப்புறம் எனக்கு வந்து சிஸ்ட்ரோஃபீனியாக் அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டி எனக்கு கிட்டத்தட்ட 2017-18 காவியான்னு ஒரு ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணி அதுக்கப்புறம் வாழ்க்கை எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ ஆகி இப்போ திரும்ப வந்து இங்கே மாட்டியிருக்கேன். இது மாதிரி எவ்வளோ நடந்திருக்கு. அப்புறம் வந்து சென்னையிலேயே நான் பைக் ஓட்டிகிட்டு போய், என்கிட்ட பைக்கே கிடையாது, ஆனால் ஒரு ஹெல்மெட் மட்டும் நான் வந்து பத்திரமா எனக்காக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வச்சுருந்தேன் நானே. அதை போட்டுட்டு போய் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தப்பித்தேன். கை காலெலாம் உடஞ்சிச்சு, இந்த கட்டவரில் உடஞ்சிச்சு, கையெல்லாம் அப்படி ஒத்த கட்டு போட்டு படத்தில் வர மாதிரி வந்தேன். அது ஆனால் அது மாதிரி ஏற்பட்டது. அந்த ஹெல்மெட் அன்றைக்கி நான் போடலன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இப்படி விழுந்தேன். அடித்து பிரேக் அடித்து இப்படி விழுந்து தப்பித்தேன் உயிரோட.
இது மாதிரி பல ஆச்சரியங்கள் என் வாழ்க்கையில். சின்ன வயசில் நான் வந்து எதேதோ பார்த்தேன், நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கேன். முருகன் என்கிட்ட பேசின மாதிரி இருந்ததில்லை, இருந்துச்சு. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நான் வந்து பிறந்த ஊர் வந்து விருதாச்சலம், என் பேர் பாலாஜி. இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்ரீமுகத்தில் பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில், ஆனால் திட்டக்குடியில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் பெருசு, இந்த பெருமாள் கோயில் சின்னது. அதே மாதிரி ஸ்ரீமுகத்தில் பெருமாள் கோயில் பெருசு, சிவன் கோயில் சின்னது. இந்த மாதிரி பல இது இருக்குது, சொல்கிறது இல்லை. உங்களுக்கு டவுட் வரும், இதெல்லாம் மேபி டைம் ட்ராவல் அவனுங்க கண்டுபிடிச்சிருப்பானுங்களோ, இல்லை அவனுங்களே கடவுள் பவர் வாங்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்களா. கடவுள் அந்தளவுக்குன்னு முட்டா பண்ணையா பவரெல்லாம் கொடுத்து இது பண்ணுறதுக்கு. அதெல்லாம் இந்த பந்தயத்தில் ஜெயித்தா தான் பவரே கொடுப்பாங்க. அவனுங்க இன்னும் ஜெயிக்கவே இல்லை. அவனுங்க சொல்கிறானுங்க, என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த கதையெல்லாம் ஆல்ரெடி எழுதியிருக்கு, அதை பார்த்துட்டு நான் தான் அந்த பெரிய மாஸ்டர் மைண்டு பின்னாடி இருக்கிற இந்த இதெல்லாம் போட்டேன், இந்த ஸ்கெட்சே, இந்த கவர்மெண்ட்டு இதெல்லாம் ஸ்கெட்சு போட்டு நான் தான் பண்ணி கொடுத்து திரும்ப அதையே நானே வந்து சொல்லி நானே பாராட்டு வாங்கிட்டு நானே நல்லவன் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் இல்லை, நான் தான் கல்கி. அதெல்லாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, அதாவது மூளை இல்லாத அந்த முட்டா புண்டைகளே வாயை திறக்க மாட்டானோ இந்த மாதிரி இலுமினாட்டி கவர்மெண்ட்டு எல்லாமே அவனுக்கு கண்ட்ரோலில் இருக்குன்னு. ஆனால் மூளை இவ்வளோ இருக்கிற நான் வந்து சொல்லுவேனான்னா, அதுவும் இந்த எல்லா உண்மையும் சொல்லி நான் புது சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணுன்னா வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு இது இருக்குது. அவனுங்கள மாதிரி பொட்டை புண்டை இல்லை நான். முகத்தையே காட்டாமல் எல்லாத்தையும் அடிமை பண்ணி வச்சுட்டு எவனையோ வச்சவனை வச்சு போட்டுட்டு அடியால் வச்சு போட்டுட்டு நாங்கள் பெரிய புண்டை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் 9 கிடையாது, அவனும் 9 தான். எப்பயுமே அதான் நான் சொல்கிறேன், என்னென்னா ஒத்தைக்கு ஒத்த மோதிரா 9 புண்டை, இலுமினாட்டி 9 தாயொலிகளா அப்படின்னா விட்டானோ வேலையில் போட்டடிக்கிறது, வேலையே கொடுக்காம அடிக்கிறது, என் பொண்டாட்டி, என்னோடய மாமியார், என் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் சூனியம் வைக்கிறது, அவங்கள வச்சு என்னை திட்டுறது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணுறது, என் பணத்தை கரைக்கிறது, எனக்கே சூனியம் வச்சு அவங்கள திட்டுறது, இல்லை என்னை மறக்கடிக்கிறது. அவள் ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாள், இதை போய் வாங்கிட்டு வாங்க, மறந்துடுவான். வேலையிலையும் அதேமாரி சில இதெல்லாம் மறந்துடுவேன், மறக்கடிச்சிட்டு என்னை பீத்தியமானோ கூப்பிட்டு திட்டுவானோ, மாதிரி பல ப்ராப்ளங்கள். ஆனால் என்னென்னா எல்லா கம்பெனிலையும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டாங்கன்னா நான் இது இப்படி இதெல்லாம் பண்ணால் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிடுவேன். பிகாஸ் நான் வந்து ஒரு எம்பிஏ, நான் பிஇ படித்தேன், நான் அதில் வேஸ்ட்டு, ஒன்றும் அது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எம்பிஏ தான் எனக்கு பிடிச்சிருந்தது, எம்பிஏ நல்லா படித்தேன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கே டவுட் வரும், மேபி இவங்க ஒரு வேளை டெவிலோட ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி நான் சொன்னேன் ஒத்தைக்கு ஒத்த மோதுங்கண்ணா, நீ சொன்ன அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னேன், சரி நீங்கள் தான் 9, அப்போ நீங்கள் ஒரு அடியால் அனுப்பு, ஏதோ ஒரு அடியால் ஒத்தைக்கு ஒத்த அவனை சூனியர் எனக்கும் எடுத்துகிட்டு அவனுக்கும் எடுத்துகிட்டு ஊருக்கு முன்னாடி வச்சுப்போம், மேட்ச்சு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலான்ட்டேன். அப்பயும் 9 புண்டை மாதிரியே பீத்திங்கிறானோ, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கடைசி வரைக்கும் பீத்தின்ட்டானோ, 7 வருஷமாக பீத்திங்கிறானோ, 7 வருஷம் 1 மாதம் ஆக போகுது கிட்டத்தட்ட. இந்த எட்டாவது இது வந்துச்சுன்னா டிசம்பர் 8, 2018 ஆரம்பித்தானோ. எவ்வளோ ப்ராப்ளம், ஐயோ சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள் எல்லாம். அதுவும் இந்த லாஸ்ட் 2.5 வருஷம் ரொம்ப மோசம். இன்னும் வலிக்குது எனக்குலாம். நெஞ்சு வலிலாம் 2 நாளைக்கு முன்னாடிலாம் வந்துட்டு போச்சு. ஆஹா திரும்ப வச்சிட்டானுங்களேன்றேன். இன்னும் சொல்கிறதுக்கு இல்லாமல் போகுது வாழ்க்கை. ஒன்று இலுமினாட்டி எல்லாம் தோத்துட்டேன்னு ஒத்துக்கங்கடா, 9 புண்டை அலிப்புண்டையாடா நீங்களாம். அலிப்புண்டை தான், சொல்ல தேவையில்லை. அதாவது எல்லோரையும் ஏமாற்றி ஒரு பிளாட்டை வச்சுக்கிறானோ, அதை விட்டுட்டு ஒன்று சரண்டர் ஆகிடுங்க, இல்லையா உண்மையை ஒத்துட்டு செத்து போயிடுங்க. அதை விட்டுட்டு இந்த அவங்களோட பிளாட்டை என்ன அப்படின்னா, இந்த புள்ளமார் கம்யூனிட்டி தான் இலுமினாட்டி, இல்லை நான் தான் இலுமினாட்டி ஹெட்டு, நான் தான் இந்த ஸ்கெட்சே போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை எப்படியாவது மக்கள் அடிச்சுட்டு சாகணும் அப்படின்னு தான் பண்ணுறானோ. இதுதான் உண்மை. இதை நான் தடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ உண்மைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப. இவனுங்கெல்லாம் வாயை திறந்தாலும் இலுமினாட்டி, நாங்கள்லாம் இலுமினாட்டின்னு சொன்னாலும் முதல்ல உட்காரணும், புண்டையை சாத்திக்கிட்டு. இத்தனை நாள் புண்டையை சாத்திட்டு உட்காந்திங்களா, எல்லாம் வேடிக்கை புண்டை பார்த்துட்டு, அந்த மாதிரி சாத்திட்டு உட்காந்துட்டு என்ன ஏதுங்கிறத விசாரிக்கணும். அதை விட்டுட்டு
அப்படியே கலவர புண்டை பண்ணி அப்படியே அப்போ தான் ஆம்பளை புண்டை, இந்த வீர புண்டையெல்லாம் காட்டக்கூடாது. அப்போ தான் வந்து அவனுங்கள பிடிக்கணும், பிடிச்சி அவனுங்கள அடித்து விசாரிக்கணும். அதை விட்டுட்டு இலுமினாட்டி யார் அப்படிங்கிறத லிஸ்ட்டு வாங்கி அதை செக் பண்ணணும். அதை விட்டுட்டு என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். அவ்வளோதான். அவனுங்களோட பிளாட்டான அதுதான். எப்படியாவது நியூஸில் எதையாவது ஒரு இவங்கெல்லாம் இலுமினாட்டி இல்லைன்னா எப்படி அவனுங்களோட பிளாட்டுன்னா, நான் ஆசைப்பட்ட நடிகைகள், அதாவது என் ஃப்யூச்சர் ஒய்ஃப்ஸு, என் ஒய்ஃபு, எங்கள் அப்பா அம்மா, என் அம்மா, அக்கா, அவங்களோட பான் வீடியோ ஏஐயில் போடுவேன், அதில் போடுவேன், இதில் போடுவேன், அவங்கெல்லாம் தானாக தற்கொலை பண்ணிப்பாங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ வச்சுருக்கணும். அதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டேன், ஜெயிச்சேன், நீ வேணால் வச்சுக்கன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இருந்தாலும் பீத்திங்க நான் கடைசி வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன் ஆல்ரெடி, இருந்தாலும் பீத்திங்க சொல்கிறதுக்கு இல்லாமல் போகுது. அதனால் சரண்டர் ஆகிடுங்க, இல்லை செத்துட்டு போயிட்டுங்கண்ணா. டே இன்னும் சொல்கிறதுக்கு இல்லைண்ணா, 9 நீங்களாம். அவ்வளோதான்.